TVC Tamil News. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிவிசியின் காலை செய்திகளுடன். அம்பாறை மாவட்டம் பெரிய நீலாவணை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பாண்டிருப்பு பகுதியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி தயாரிக்க முற்பட்டவர்களை போலீசார் நீதிமன்றத்தின் உத்தரவுடன் தடுத்து நிறுத்தியுள்ளனர். கல்முனை பாண்டிருப்பு அரசடி அம்மன் ஆலய முன்றலில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கட்சி ஏற்பாட்டில் அம்பாறை மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட சங்கம் பொதுமக்களுடன் இணைந்து முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறும் நிகழ்வினை முன்னெடுத்திருந்தது. எனினும் சம்பவ இடத்துக்கு வருகை தந்த பெரிய நீலாவணை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி போலீஸ் பரிசோதகர் JSK வீரசிங்க தலைமையிலான போலீசார் கல்முனை நீதிவான் நீதிமன்றம் தடை உத்தரவை காண்பித்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் புஷ்பராஜ் துஷானந்தன் என்பவருக்கு தடை உத்தரவு உள்ளதாகவும் முள்ளிவாய்க்காலில் படுகொலை செய்யப்பட்ட பொதுமக்களை நினைவு கூறும் முகமாக ஏற்பாடு செய்துள்ள குறித்த நிகழ்வினை நிறுத்துமாறு கூறி தடை உத்தரவை வழங்கினர். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் புஷ்பராஜ் துஷானந்தன், அம்பாறை மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட சங்கத் தலைவி தம்பிராசா செல்வராணி ஆகியோருக்கு போலீசாரினால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு நினைவேந்தல் நிகழ்வு தடுத்து நிறுத்தப்பட்டது. அத்தோடு அங்கிருந்த அனைவரையும் போலீசார் வெளியேறுமாறு கடும் தொனியில் கூறியதோடு அவர்களை வெளியேற்றியும் இருந்தமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் மற்றும் சிவில் சமூக ஏற்பாட்டாளர்கள் இணைந்து 3வது நாளாகவும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறும் நிகழ்வு மட்டக்களப்பு நகரில் விமான நிலைய வீதியில் உள்ள ஸ்ரீ பரிபூர்ண விநாயகர் ஆலயத்திற்கு முன்பாக நடைபெற்றது. மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத் தலைவி திருமதி அமலநாயகி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஞா சிறிநேசன், ஜேசு சபை துறவி அருட்தந்தை ஜோசப் மேரி, சிவில் சமூக செயற்பாட்டாளர் வி லவகுமார், தமிழரசு கட்சியின் மகளிர் அணி செயலாளர் திருமதி R ஜெயபிரகாஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதன்போது அங்கு பெருமளவு போலீசார் குவிக்கப்பட்டதுடன் பெருமளவு புலனாய்வாளர்களும் குவிக்கப்பட்டிருந்தனர். அங்கு வந்த மட்டக்களப்பு பிராந்திய உதவி போலீஸ் அத்தியட்சகர் தலைமையிலான போலீசார் அங்கு கஞ்சி வழங்கும் செயற்பாடுகளை செய்ய வேண்டாம் என்று அங்கிருந்து அனைத்தையும் எடுத்துக்கொண்டு செல்லுமாறும் பணித்தனர். இந்நிலையில் அங்கு மறுப்பு தெரிவித்த ஏற்பாட்டாளர்கள் தொடர்ந்து தமது செயற்பாடுகளை முன்னெடுத்த போது சுகாதார நடைமுறையினை பின்பற்றவும் பொது சுகாதார பரிசோதகர்களின் ஆலோசனைகள் இன்றி கஞ்சி செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியாது என்று கூறி மீண்டும் தடைகளை ஏற்படுத்துவதற்கு போலீசார் முயற்சித்தனர். அதனை அடுத்து அங்கு பொது சுகாதார பரிசோதகர் ஒருவரையும் அழைத்து வந்து நிகழ்வினை தடுப்பதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்ட போது பொது சுகாதார பரிசோதகர் சுகாதார நடைமுறைகளை பேணி செயற்பாடுகளை முன்னெடுக்குமாறு தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து சுகாதார நடைமுறைகளை பேணியவாறு கஞ்சி காய்ச்சும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டன. இதன்போது கஞ்சியை பரிமாறும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்ட போது விமான நிலைய வீதியின் இருமரங்கிலும் போக்குவரத்து போலீசார் நிறுத்தப்பட்டு வீதியில் செல்வோருக்கு கஞ்சி பரிமாறும் செயற்பாடுகளை தடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருந்தனர். கஞ்சியை பருக வாகனங்களை நிறுத்தியவர்களை அச்சுறுத்தும் வகையிலான போலீசார் செயற்பாடுகளை முன்னெடுத்திருந்த நிலையிலும் பெருமளவான மக்கள் கஞ்சியை வாங்கி பருகி சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் உரும்பிராய் மேற்கு இளைஞர்களால் தியாகி பொன் சிவகுமாரனின் சிலை முன்பாக முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை வாரத்தின் 3வது நாளான நேற்று முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றது. இதில் பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி மக்கள் பேரியக்க ஒருங்கிணைப்பாளரும் சிவகுரு ஆதீன முதல்வருமான வேலன் சுவாமிகள் மற்றும் உரும்பிராய் மேற்கு இளைஞர்கள், கிராம மக்கள், பயணிகள் என பலரும் கலந்து கொண்டனர். இதேவேளை முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக விஞ்ஞானபீட நுழைவாயிலில் முன்னெடுக்கப்பட்டது. பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஒருங்கிணைப்பில் இறுதிக்கட்ட போரின் போது தமிழ் மக்களின் உயிர்காத்த உணவான முள்ளிவாய்க்கால் கஞ்சி விரிவுரையாளர்கள், ஊழியர்கள், மாணவர்களினால் வழங்கப்பட்டிருந்தது. இதேபோன்று வடக்கு கிழக்கு பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் கஞ்சி வழங்கும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
திருகோணமலை சம்பூரில் கஞ்சி பரிமாறிய 4 கைது செய்யப்பட்டமை தொடர்பில் இலங்கை இளம் ஊடகவியலாளர் சங்கத்தினர் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவிற்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளனர். சம்பூர் கைது தொடர்பில் இலங்கை இளம் ஊடகவியலாளர்கள் சங்கத்தின் தலைவர் தரிந்து ஜெயவர்தன, இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவின் தலைவர் ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதியரசர் எல்.டி.பி. தெஹிதெனியவிற்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். நினைவு கூறுதல் உரிமையை உறுதி செய்யுமாறு கடந்த 2016ஆம் ஆண்டு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு அரசுக்கு பரிந்துரை செய்துள்ள பின்னணியிலேயே போலீசார் இவ்வாறான நீதிமன்ற உத்தரவுகளை பெற்று அமைதியாக இடம்பெறும் நினைவேந்தல்களை தடுத்து வருவதாக இலங்கை இளம் ஊடகவியலாளர்கள் சங்கத்தின் கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்கள் சர்வதேச சிவில் குடியுரிமை உரிமைகள் தொடர்பிலான இணக்கப்பாட்டு சட்டத்தின் கீழ் குற்றமிழைத்துள்ளார்களா என விசாரிப்பதாக கூறி விளக்கமறியலில் வைப்பதற்கான நடவடிக்கைகளையும் போலீசார் எடுத்துள்ளதாக அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நினைவு கூர்தல் என்பது அனைவருக்கும் உரித்தான உரிமை என்பதுடன் தெற்கிலும் பல்வேறு நினைவேந்தல்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவதாக குறித்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வடக்கிலும் கிழக்கிலும் இடம்பெறும் நினைவேந்தல்களுக்கு போலீசார் இவ்வாறாக தடை ஏற்படுத்துவதானது நினைவு கூர்தல் உரிமையை தடுப்பதுடன் அரசின் நல்லிணக்கம் தொடர்பிலான தூர நோக்கு எவ்வாறு உள்ளது என்பதை எடுத்து காட்டுவதாகவும் அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சம்பூர் சம்பவம் தொடர்பில் உடனடி விசாரணையை ஆரம்பிக்குமாறு போலீஸ் மா அதிபர் தேசிய போலீஸ் ஆணைக்குழு சட்ட மா அதிபருக்கு பரிந்துரை செய்வதாகவும் அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நினைவு கூர்தல் உரிமையை உறுதி செய்யும் நோக்கில் ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் பொருத்தமான பரிந்துரைகளை முன்வைக்குமாறு இலங்கை இளம் ஊடகவியலாளர்கள் சங்கத்தின் தலைவர் தரிந்து ஜெயவர்தனவினால் மனித உரிமை ஆணைக்குழுவுக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முள்ளிவாய்க்கால் நிறைவு வாரத்தை முன்னிட்டு திருகோணமலை சேனையூரில் கஞ்சி பரிமாறிய 4 நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டு மூதூர் நீதிமன்றத்தில் நேற்று ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து எதிர்வரும் 27ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். நினைவேந்துபவர்களின் கைதுகள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸின் அனுமதியுடன் இடம்பெறுகின்றதா என்று இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவின் முன்னாள் ஆணையாளர் அம்பிகா சத்குணநாதன் கேள்வி எழுப்பியுள்ளார். கல்முனை நீதிமன்றம் நினைவேந்தலுக்கான செயற்பாட்டை தடை விதித்துள்ளது. அரசாங்கத்தை பொறுத்தவரை மே 18ஆம் தேதியை நினைவு கூறுவது தமிழீழ விடுதலை புலிகளுக்கு புத்துயிர் கொடுப்பதாகவே கருதுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நினைவேந்தல் நிகழ்வுகளை தடை செய்வதற்காக நோய் பரவுவதை தடுப்பதாக ஆரம்பத்தில் கூறப்பட்ட நிலையில் தற்போது அது தமிழீழ விடுதலை புலிகள் புத்துயிர் பெறுவதை தடுப்பதாக மாற்றமடைந்துள்ளன என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். போரின் இறுதிகால பகுதியில் இடம்பெற்ற கொடூரங்கள் மற்றும் வன்முறையை நினைவு கூறுவதை நிறுத்துவதே அரசாங்கத்தின் நோக்கம் என்பதை வெளிப்படுத்தியுள்ளன என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழ் மக்கள் தங்கள் உயிர் நீத்த உறவுகளை நினைவேந்துவதற்கான முழுமையான உரிமை உடையவர்கள். அது அவர்களின் அடிப்படை உரிமையாகும். அதனை நிராகரிக்கவே முடியாது என்று இலங்கை தமிழரசு கட்சியின் சிரேஷ்ட தலைவரும் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான ரா சம்பந்தன் தெரிவித்தார். தமிழ் மக்களை பொறுத்தவரையில் வைகாசி மாதம் உணர்வு பூர்வமானது. அவர்கள் தமது உறவுகளை நினைவு கூறுவதற்கான புனிதமான மாதமாகும் என்றும் அவர் கூறியுள்ளார். அவர்கள் போரில் உயிரிழந்த தமது உறவுகளை நினைவு கூறுவதற்கு முழுமையான உரித்துடையவர்கள். அவர்களின் அந்த அடிப்படை உரித்தினை யாரும் நிராகரிக்கவே முடியாது. அவ்வாறு நிராகரிப்பதற்கு இடமளிக்க முடியாது என்றும் அவர் வலியுறுத்தினார். நினைவேந்தல் செயற்பாடுகளை தடுப்பதை வன்முறையாக கண்டிக்கிறேன். அத்துடன் கைது செய்யப்பட்டவர்கள் தாமதமின்றி விடுவிக்கப்படுவதற்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை எடுக்குமாறு பகிரங்கமான கோரிக்கை விடுக்கின்றேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். எமது மக்கள் இறுதிக்கட்ட யுத்த காலத்தில் கஞ்சியை கூட பெற்றுக்கொள்ள முடியாமல் போராடினார்கள். இதனை நினைவு கூற இடமளிக்காமை அரசாங்கத்தின் அவல நிலைமையை காட்டுகிறது என்று தமிழரசு கட்சியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் சபையில் கேள்வி எழுப்பினார். பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற பலஸ்தீன விவகாரம் தொடர்பான சபை ஒத்திவைப்பு பிரேரணை மீதான விவாதத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். பலஸ்தீனத்தில் இன்றைய நிலைமை மிகவும் பாரதூரமானதுடன் கவலைக்குரியதுமாகும். இந்த நிலைமையை எவரும் அலட்சியப்படுத்தக்கூடாது. பாராளுமன்றத்தில் இருதலை பட்சமாக நடந்து கொள்பவர்களும் இருக்கிறார்கள்.
அவர்களின் செயற்பாடு நயவஞ்சகமானது என்றும் அவர் குறிப்பிட்டார். மே மாதம் முள்ளிவாய்க்காலில் பெருமளவான மக்கள் கொல்லப்பட்டனர். அந்த மக்களை நினைவு கூறும் வாரமாக இந்த வாரம் இருக்கின்றது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். போர் வலயத்திற்குள் 4 லட்சம் மக்கள் சிக்கியிருந்தனர். அவர்கள் உண்ண உணவின்றி உப்பில்லா கஞ்சியையே அருந்தினார்கள். இதனை நினைவு கூறும் வகையில் அங்கு கஞ்சி பரிமாறப்படுவது வழக்கமாகும். இலங்கையில் யுத்தத்தில் ஏற்பட்ட மக்கள் இழப்புகளை நினைவு கூறும் நாளாகவே இதனை பார்க்கிறோம். இஸ்ரேல் தாக்குதலை நாங்கள் கடுமையாக கண்டிக்கிறோம். ஆனால் அதே மனசாட்சியுடன் இங்கு 15 வருடங்களுக்கு முன்னர் நடந்தவை தொடர்பிலும் கவனம் செலுத்த வேண்டும். இந்நிலையில் உள்ளக பொறிமுறை என்று கூறிக்கொண்டு ஏன் இவ்வாறு நயவஞ்சகமாக செயற்படுகிறீர்கள் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். கல்முனை வடக்கு உப பிரதேச செயலக பிரச்சினைக்கு சுமந்திரன் எம்பி தான் காரணம். அவர் உயர் நீதிமன்றத்தில் தொடுத்த வழக்கு ஒன்றினால்தான் இந்த பிரச்சினை ஏற்பட்டுள்ளது என்று பாராளுமன்ற உறுப்பினர் HMM ஆரிஸ் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற பலஸ்தீனத்தின் இன்றைய நிலை தொடர்பான சபை ஒத்திவைப்பு வேளை பிரேரணை மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் இவ்வாறு அவர் தெரிவித்தார். அம்பாறை மாவட்ட அரசு அதிபர் தமிழர்களுக்கு எதிரானவர் என்ற கருத்தை கடந்த பாராளுமன்ற அமர்வில் யாழ் எம்பியான கஜேந்திரன் முன்வைத்தார். கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்துக்கு எதிராக அவர் செயற்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். அதனை நான் நிராகரிக்கின்றேன் என்றும் அவர் குறிப்பிட்டார். அம்பாறை மாவட்ட அரசு அதிபர் தமிழ், முஸ்லிம், சிங்களவர் என்ற பேதம் பாராமல் செயற்படும் ஒருவர். அங்கு அவர் சிறந்த சேவையை வழங்குகிறார். அவர் ஒரு அரசு அதிகாரி, சட்டத்துக்குட்பட்டு தான் செயற்பட முடியும். யாழ்ப்பாணத்தை சேர்ந்த கஜேந்திரன் எம்பிக்கு அம்பாறை மாவட்டம் பற்றியோ கல்முனை பற்றியோ எதுவும் தெரியாது என்றும் குறிப்பிட்டார். கல்முனை விடயத்தினை ஒரு இனவாத பிரச்சனையாக மாற்ற வேண்டாம். கல்முனை தமிழ் மக்களுக்கு செயலகம் வழங்குவதற்கு நாங்கள் பூரண ஆதரவை வழங்குவோம் என்பதை பகிரங்கமாக தெரிவிக்கின்றோம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மன்னார் மாவட்டத்தில் ஆஸ்திரேலியாவை தளமாக கொண்டு இயங்கும் டைட்டானியம் சான் லிமிடெட் நிறுவனத்தினால் மேற்கொள்ளப்படவுள்ள கனிய மணல் அகழ்வு தொடர்பாக பொதுமக்களின் விருப்பத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு அவசர கூட்டம் மன்னார் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. ஆஸ்திரேலியாவை தளமாக கொண்டு இயங்கும் டைட்டானியம் சான் லிமிடெட் நிறுவனத்தின் இயக்குனர் சாலிய உள்ளடங்களாக குறித்த நிறுவனத்தின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது ஆஸ்திரேலியாவை தளமாக கொண்டு இயங்கும் டைட்டானியம் சான் லிமிடெட் நிறுவனத்தினரால் மேற்கொள்ளப்படவுள்ள குறித்த திட்டத்தின் பாரிய பாதிப்புகள் உள்ளமை குறித்து மக்களாலும் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகளாலும் சுட்டிக்காட்டப்பட்டது. குறித்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டிருந்த புவியியல் துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா குறித்த திட்டம் மன்னாரில் அமுல்படுத்தும் பட்சத்தில் மன்னாரில் பாரிய பாதிப்புகள் ஏற்படும் என்ற விடயத்தையும் சுட்டிக்காட்டினார். அவரது கருத்தை வருகை தந்த பொது அமைப்புகள் மற்றும் கிராம மாவட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள், பிரஜைகள் குழுவினர் வரவேற்றனர். இதேவேளை மன்னார் தீவில் குறித்த திட்டத்தை அமுல்படுத்துவதை மக்கள் ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் மன்னார் தீவை தவிர்த்து வேறு நிலப்பரப்பில் குறித்த திட்டம் தொடர்பான ஆய்வை மேற்கொள்ள அனுமதி வழங்குவது என்றும் மன்னார் தீவில் கனிய மணல் அகழ்விற்கு ஆதரவு வழங்காத நிலையில் சுற்றுச்சூழல் தாக்கம் தொடர்பான மதிப்பீட்டை மேற்கொள்வதற்கு அனுமதி வழங்க முடியாது என பொதுமக்கள் உறுதியாக உள்ள காரணத்தினால் குறித்த கூட்டம் நிறைவுக்கு கொண்டு வரப்பட்டது. மன்னார் தீவில் குறித்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியாததன் காரணத்தை சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு அறிக்கை மூலம் தெரியப்படுத்த உள்ளதாக அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தலுக்கு பணம் ஒதுக்கப்பட்டுள்ளதால் இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் என்று அமைச்சரவை பேச்சாளர், போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்த்தன தெரிவித்தார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் மகாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்களை வழங்கியவர்களில் சில அரசியல் ஊழியர்களும் உள்ளதால் அவர்கள் பணியில் ஈடுபடுதல் மற்றும் ஏனைய விடயங்களில் பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்ளுதல் போன்ற விடயங்கள் தொடர்பாக பாராளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் பேசப்படுகிறது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்களை இரத்து செய்யுமாறு
சட்டமா அதிபர் மற்றும் ஏனைய தரப்பினருடன் கலந்து ஆலோசித்து நேற்றைய அமைச்சரவையில் ஜனாதிபதி பிரதமருக்கு அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளனர் என்று அமைச்சர் குறிப்பிட்டார். அடுத்த தேர்தலில் பெண்களின் பிரதிநிதித்துவத்தை உள்ளடக்கிய விதத்தில் மாகாண சபை தேர்தலை முரண்பாடுகளின்றி நடத்துவதற்கு சட்டமா அதிபர், தேர்தல் ஆணையாளர் மற்றும் கட்சித் தலைவர்களுடன் கலந்துரையாடலை ஆரம்பிக்குமாறு ஜனாதிபதி பிரதமருக்கு அறிவித்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். புதிய அரசியல் கூட்டமைப்பை ஆரம்பிப்பது தொடர்பான தீர்மானமிக்க கலந்துரையாடல் மாதிவேல பகுதியில் ஹோட்டல் ஒன்றில் நடைபெற்றது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நிமால் சிறிபாலடி சில்வா தரப்பினருக்கும் நிமால் லான்சா தலைமையிலான புதிய கூட்டணியின் தலைவர்களுக்கும் இடையில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. இரண்டு தரப்புகளையும் சேர்ந்த 20 பாராளுமன்ற உறுப்பினர்கள் நேற்றைய கலந்துரையாடலில் பங்கேற்றிருந்தனர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நிமால் சிறிபாலடி சில்வா தரப்பினருடன் நடைபெற்ற கலந்துரையாடலில் புதிய கூட்டணியை சேர்ந்த அனுர பிரியதர்ஷன யாப்பா, நிமால் லான்சா, அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த, அமைச்சர் நளின் பெர்னாண்டோ, பாராளுமன்ற உறுப்பினர்களான பிரியங்க ஜயரத்ன, உதயகாந்த குணத்திலக்க, சுதத் பஞ்சுல, நிமால் பியதிஸ்ஸ, முஷரப் முதுநபீன், இஷாக் ரஹ்மான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளனர். பாராளுமன்ற உறுப்பினர் நிமால் லான்சாவின் தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள புதிய கூட்டணியின் வழிநடத்தல் தலைவராக பாராளுமன்ற உறுப்பினர் அனுர பிரியதர்ஷன யாப்பா செயற்படுகிறார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சார்பில் அமைச்சர் நிமால் சிறிபாலடி சில்வாவுடன் அமைச்சர் மஹிந்த அமரவீர, இராஜாங்க அமைச்சர் வசந்த அழகியவண்ண, இராஜாங்க அமைச்சர் கலாநிதி சுரேன் ராகவன், இராஜாங்க அமைச்சர் ஜகத் புஷ்பகுமார, பாராளுமன்ற உறுப்பினர்களான துமிந்த திசாநாயக்க, வீரகுமார திசாநாயக்க ஆகியோர் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றுள்ளனர். புதிய அரசியல் கூட்டமைப்புக்கு தேவையான அடிப்படை நடவடிக்கைகள் குறித்து இங்கு கலந்துரையாடப்பட்டுள்ளதுடன் எதிர்காலத்தில் ஹம்பாந்தோட்டையில் பொதுக்கூட்டம் ஒன்றை நடத்தவும் இதன்போது திட்டமிடப்பட்டுள்ளது. தமிழீழ விடுதலை புலிகளை சட்டவிரோதமான அமைப்பாகவும் தடை செய்யப்பட்ட அமைப்பாகவும் இந்தியா மீளவும் பிரகடனம் செய்துள்ளது. இந்திய மத்திய உள்துறை அமைச்சு 5 வருடங்களுக்கு தடை உத்தரவை நீடித்து அறிக்கை மூலம் இதனை அறிவித்துள்ளது. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு இலங்கையை தளமாக கொண்டுள்ள போதிலும் அதன் ஆதரவாளர்களும் அபிமானிகளும் முகவர்களும் இந்தியாவில் இருப்பதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விடுதலை புலிகள் அமைப்பு இந்தியாவின் இறைமைக்கும் பிராந்திய ஒருமைப்பாட்டுக்கும் அச்சுறுத்தலாக இருப்பதாக இந்திய மத்திய உள்துறை அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. 1967ஆம் ஆண்டின் சட்டவிரோத செயற்பாடுகளை தடை செய்யும் சட்டத்தின் 3ஆம் பிரிவின் 1ஆம் 3ஆம் உபப்பிரிவுகளால் வழங்கப்பட்ட அதிகாரத்திற்கமைய விடுதலை புலிகளை சட்டவிரோத அமைப்பாக இந்திய மத்திய அரசாங்கம் 2019 மே 14ஆம் தேதி பிரகடனம் செய்திருந்தது. அதனை மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீடிப்பதற்கான அறிவித்தலை இந்திய மத்திய உள்துறை அமைச்சு வெளியிட்டுள்ளது. அந்த செய்தியோடு நிறைவு பெறுவது டிபிசியின் இன்றைய காலை செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளுடன் மீண்டும் சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.